அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா. ஒரு திருநங்கை சகோதரி வந்து 2 திருநங்கை சகோதரிகள் இந்த வசனத்தை சொல்லிட்டாங்க. இப்போ சமீபத்தில் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் வந்து திருநங்கைன்ற பேரை தான் வச்சாங்க, அவங்களோட வாழ்வாதாரத்துக்கும் அவங்க வாழ்வியல் மாற்றத்துக்கும் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்த காணொலி வந்து பரவலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் என்ன டேக் பண்ணி பேசுங்கக்கான்றீங்க. என் மீது நீங்கள் வச்சுருக்க அன்புக்கும் நான் சமுதாயத்தை பற்றி பேசுகிற கருத்துக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய என் மீது வைத்திருக்க மரியாதைக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நான் எந்த கட்சியும் சார்ந்த ஒரு ஆள் இல்லை மக்களே. நிறைய பேர் நினைக்கிறீங்க இந்த கட்சி சார்ந்தால் அந்த கட்சி சார்ந்தால்னு. என் மனசில் சரின்னு படுறது நான் சரின்னு சொல்லுவேன், தவறுன்னு படுறது தவறுன்னு சொல்லுவேன். சரியா? நான் வந்து பல அரசியல் பேசக்கூடிய ஆள், இந்த அரசியல் மட்டும் பேசுகிறது இல்லை. சரியா? ஸோ நீங்கள் பார்க்குற பல அரசியல் பேசுகிறவங்க தமிழகத்து அரசியலோடையும் நிறுத்திடுவாங்க. நான் ஈழ அரசியலும் பேசக்கூடிய ஆள் தான். சரியா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது நான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி அவங்க செய்த நிறைய நல்ல விஷயங்களை நான் ஏன் எடுத்து கூடுகிறேன்னு சொன்னால், நான் ஒரு திருநங்கை, தமிழ் திருநங்கை. எங்கள் வாழ்க்கையை வந்து தமிழகத்தில் திராவிடர் முன்னேற்ற கழகங்கள் கொண்டு வந்த மாற்றங்களால் எங்களுடைய வாழ்வியல் நிறைய மாற்றம் வந்து அதில் முதலாக எங்களுக்கு அந்த பேர் வைத்தது. அந்த பேர் வைத்தது நீங்கள் நக்கலாக வந்து வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பேர் வந்து திருநங்கை என்கின்ற பேர். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆண்கள் அல்லாதோர் என்ற பேரில் தான் நம்ம சுற்றிட்டு இருந்தோம். அழி என்பது ஆண் அல்ல என்ற அர்த்தம். யுனாக்ஸ்னு இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்களாலும் ஆண் உறுப்பே இழந்தவர்கள்ன்ற மாதிரி தான் வரும். ஹிஜ்ரான்னு எடுத்துக்கிட்டாலும் அதே இதெல்லாம் வரும். இவங்க ஆண் அல்லாதோர் என்கின்ற அடையாளத்தில் தான் நம்ம பல ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருந்தோம். அப்போ இப்படி பயணித்து கொண்டிருந்தவர்களுக்கு நவீனமாக, ஏன்னா காலத்தோடு நம்ம ஒத்து போகணும். மொழியோ சரி மனிதர்களோ சரி காலத்தோடு நம்ம ஒத்து போகும் பொழுது தான் நம்ம வந்து பயணிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது திருநங்கை மதிப்புக்குரிய ஒரு பெண்மணி என்கின்ற ஒரு பெயரை வைக்கிற சிந்தனையை நம்ம பாராட்டணும். பல இடத்துல சொல்லிட்டேன். ஸோ ஆண் அல்லாதோருன்னு இருந்தவர்களை வந்து பெண்கள், மதிப்புக்குரிய பெண்கள்னு பெயர் வைத்தார் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதர், மாமனிதர் கலைஞர் ஐயா அவர்கள். அந்த விஷயத்தில் நான் வந்து அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த பெயர் மாற்றத்தால் சமுதாயத்தில் நமக்கு ஒரு மரியாதை கிடைத்தது. இன்றைக்கு வரைக்குமே நம்ம ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த மரியாதையோட பேரோடு தான் நம்மளை அழைக்கிறாங்க. நம்மளை மட்டும் இல்லை, திரு நம்பிகளையும் சேர்த்து அழைக்கிறார்கள். சரியா? அப்போ அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சமுதாய ரீதியாக கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்டு கர்நாடகாவில் மங்களமுகி என்கின்ற பேரை வைக்கிறதுக்கு அவங்க வந்தாங்க. அதுக்கு இவங்க இந்த சைடு வந்த பேர் தான் எடுத்துக்காட்டாக இருந்தது. இப்போ கேரளாவில் கூட திருநங்கைகள் வந்து ஒரு சில பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. மலையாளத்தில் எப்படியாவது இந்த மாதிரி திருநங்கை மாதிரி என்ற ஒரு அழகான பேராடலை வைக்கலாமோன்னு சொல்லி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, திருநங்கை என்ற பேர் வைத்து 20 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. இவ்வளோ வருஷத்துக்கு பிறகும் இந்த விடயம் வந்து வேறு வேறு மாநிலங்களில் ஒரு உணர்வை கொண்டு வருதுன்னும் பொழுது, ஒரு மாற்றத்தை கொண்டு வருதும் போது அது ஒரு பெரிய சிந்தனை தான். அதை நீங்கள் வந்து இழிவாக பேசிட்டு போகிறதோ இல்லை வந்து நக்கலாக சொல்லிட்டு போகிறதோ எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. மற்றபடி காணொலிகள் நீங்கள் எல்லாருமே சொல்லிட்டேங்க. இலவச சிகிச்சை தமிழக அரசு அந்த டைம் கொடுத்த திமுக அரசு, திருச்சி சிவா ஐயா திருநங்கைகளோட பில்லுக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. அதை நீங்கள் எல்லாம் மறந்துட்டீங்க. அவர் தான் முதலாக எங்களுக்காக குரல் கொடுத்து சட்டசபையிலே போய் பேசிட்டு வந்ததெல்லாம் செய்தார். ஸோ திருச்சி சிவா ஐயா எங்களுக்காக நின்றார். அப்படி பல விஷயம் சொல்லிட்டு போகலாம். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அம்மா வந்து எல்ஜிபிடிகே ப்ரைடில் வந்து நின்னதால அவங்களுக்கு வந்து நிறைய பேக்லாஷ் ஆச்சு. அப்போ கூட அவங்க விட்டு கொடுக்காம அவங்க அழகாக சொன்னாங்க, என்னுடைய மகள்மார்கள் வந்து எல்ஜிபிடிகே ப்ளஸ் மக்களை பற்றி எனக்கு விளக்கங்கள் கொடுத்தாங்க. இதை எனக்கு புரிய வச்சோன்னா அந்த மனிதர்களோட உணர்வுக்கு நான் மதிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவர்களுக்காக நான் நிற்பேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் எவ்வளவோ நிறைய பேர் செய்தாங்க மக்களே. என்ன கூட நக்கல் அடிக்கும்போது வந்து இந்த கட்சிக்கு அவள் சாடுறேன், ஏன்னா இவளோட புத்தகம் வந்து இந்த கட்சி தான் ரிலீஸ் பண்ணிச்சு. என்னோட புத்தகத்தை அந்த கட்சி ரிலீஸ் பண்ணல, அந்த கட்சியை சார்ந்த ஒரு பதிப்பகம் என்னோட புத்தகத்தை வெளியிட்டது. சரி, அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணுறவங்க என்னோட புத்தகத்தை வெளியிட்டாங்க. ஏன் அவங்க என்னோட புத்தகத்தை வெளியிட முன் வந்தாங்க? ஒன்றுமே இல்லாத ஒரு திருநங்கைய ஏன்? ஏன்னா அந்த கொள்கை, அவங்களோட கொள்கை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களை கை கொடுத்து உயர்த்தணுன்ற அந்த கொள்கை எனக்கு வந்து என்னை உயர்த்துறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஊண்டுகோலாக அமைஞ்சது. ஸோ அந்த கொள்கைக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும். சரியா? ஸோ அந்த மாதிரி எனக்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்து இன்றைக்கி வந்து பல திருநங்கைகளை மேடை ஏற்றி அழகு பார்த்தாங்க. சிதையை மீறின்னு ஒரு பாட்டு இருக்குது, நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறமாயங்கள் சில காயங்கள், அவர்கள் பாலை அவர்கள் சொல்லட்டும், நாம் சர்க்கரை மட்டும் கலப்போம். அந்த பாட்டை இயக்கியது யார்? உதயநிதி ஸ்டாலின் அண்ணாவோட வைஃப் கீர்த்தி அவங்க தான் அந்த பாட்டை வந்து இயக்குனாங்க. அதில் நிறைய
LGBTQ+ மக்கள் அதில் நடித்தும் இருப்பாங்க. அது நம்மளுடைய வழிகளை சொல்லக்கூடிய பாடலாகவும் அமைந்தது. ஸோ கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டும் இல்லை, கட்சி மட்டும் இல்லை, அதை சார்ந்த அனைவருமே நம்மளை கை கொடுத்து இத்தனை ஆண்டுகளாக கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் 2017 பான்ட்வினில் அவார்ட் வாங்க போயிருக்கும்போது, பான்ட்வின் ஆர்கனைசேஷன் எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க 2017 சிறந்த திருநங்கை ஆய்வாளர்னு. அந்த அவார்ட் வாங்க போகும்போது எனக்கு முன் சீட்டில் வந்து கீர்த்தி அக்கா தான் உட்காந்துருந்தாங்க. இதுக்கெல்லாம் வரணும்னு அவங்களுக்கு அவசியமே இல்லையே. அப்போ நம்ம செய்யக்கூடிய நிறைய நிகழ்வுகளுக்கு, ஏன் கூவாகத்தில் மிஸ் கூவாகம் எப்போ நடந்தாலுமே திமுகவை சேர்ந்து யாராவது வந்து நின்று நமக்கு மரியாதை செலுத்திட்டு தானே போனாங்க. அதுக்காக நான் தாவேக்காவினர் வந்து தவறு செய்கிறாங்கன்னு நான் சொல்லலை. இதே மரியாதையை திமுக நமக்கு கொடுத்த அதே மரியாதையை தாவேக்காவினர் கொடுக்குறத நான் பார்க்குறேன். பல திருநங்கைகள் போகிறீங்க வரீங்க, உங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்குது, சந்தோஷம். நான் அது தவறுனே சொல்லலை, சரியா? அந்த மரியாதையை போட்டு அந்த அடித்தளம் போட்டு கொடுத்தது திமுக நம்மளை இந்த அளவுக்கு ஒரு மேடையில் சரிசமமாக வச்சு நடத்தாமல் இருந்திருந்தா அதற்கு பிறகு யார் வந்திருந்தாலுமே அந்த மரியாதையை நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ நம்மளை உயர்த்தி நம்ம உயர்வுக்கு நின்றவர்கள் அவர்கள். அதை எப்படி நீங்கள் இழிவாக பேசின்னு தெரியல. பேசிய சகோதரிகளும் சர்வசாதாரணமாக வந்த சகோதரிகள் இல்லை. அவர்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், போராடி ஜெயித்தவர்கள். அதனால் அந்த சகோதரிகளை எதிர்த்து பேசுகிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா அவங்க கரெக்டாக தன்னுடைய வாழ்க்கையில் போராடி ஜெயித்தவர்கள் தான். ஏன் உங்களை வந்து அந்த அரசே விருது கொடுத்து மரியாதையும் செலுத்தியிருக்குது, புரியுதா? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை அந்த அரசு கொடுத்து செய்து அந்த முதலமைச்சரே கிட்ட போய் பார்க்குற அளவுக்கு நீங்கள் இருந்திருக்கிறீங்க. ஏனென்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து பழசை மறக்கக்கூடாது. ஏறி வந்த படிக்கட்டை எட்டி உதையக்கூடாது. வாழ்க்கையில் முன்னேறுங்கள். புது மன்னர் நமக்கு வந்து நல்லது செய்தால் சந்தோஷம்தான் மக்களுக்கு. ஆனால் அதே நேரத்தில் நன்றி மறப்பது நன்றன்று, அதையும் மறந்துடாதீங்க. நாம் கடந்து வந்தது, அவர்கள் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனதை நம்ம மறக்கக்கூடாது. இதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.